ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேட் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காயோட ஹெல்த்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். 3 கப்பு வந்து நல்ல கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 வாட்டி நல்ல தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டுனுங்க. நல்லா கையால் வந்து புழிஞ்சு இந்த டஸ்ட்டெல்லாம் போகிற வாட்டி வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணுறேங்க. டஸ்ட்டு மண்ணெண்ணு இருந்தால் நல்லா க்ளீனாக. அதுக்கப்புறம் 2 கப்பு வந்து நல்ல தண்ணி போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 3 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்குவாங்க. அப்புறம் வந்து 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் போது அரைச்சிக்கோங்க. ஒரே வாட்டி சேர்த்தா அரையாது. அரைச்சிட்டு அப்புறம் வெண்டைக்காய் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோ போட பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு போட்டுட்டு நம்ம சின்ன பீஸாக கட் பண்ண வெண்டைக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன பீஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஹீட் ஆனவுடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வடை தட்டி போட்டுவோம். ஃபஸ்ட்டு வடை போட்டோன்னே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். வடை நம்ம தட்டுறப்ப கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்போ தட்டி போடுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா பெஸ்ட்டு வந்து வாழை இலை இருந்தால் அதில் லைட்டாக தண்ணி தட்டி போட்டுங்க. அப்போ இன்னும் சூப்பராக வரும். அப்புறம் போட்டுட்டு அப்புறம் ரொம்பலாம் வேக வச்சா தீஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ வந்து வடை திருப்பி போட்டுக்கோங்க. கரண்டி எடுத்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடும். நல்லா வெந்துட்டு அப்புறம் ஒரு கரண்டி எடுத்து எண்ணெய்லாம் வடகிற வரைக்கும் ஒரு சட்டியில் போட்டுருங்க. எண்ணெய்லாம் வழிந்து வந்துட்டப்போ சூடு ஆறின உடனே சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.